Hi students, welcome to STKK tutorials. இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னென்னது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கணுமா? லெஸ் தென் 121 அண்ட் எக்ஸ் இஸ் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121. இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்குவோம். அப்படி வச்சோம்னா என்ன வரும்? லெஸ் தென் 121. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா இங்கே என்னவா மாறிடும்? ரூட்டாக மாறிடும். கரெக்டு தான் இல்லையா? ஸோ எக்ஸு லெஸ் தென் 121க்கு ரூட் போட்டோம்னா என்ன வரும்? 11 × 11 121. ஸோ இது எப்படி எழுதலாம்? 121 11 ஸ்கொயர்னு எழுதலாம். இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். இப்போ ஆன்சர் இங்கே 11. அப்போ எக்ஸ் எப்படி இருக்க போதான்? 11 விட கம்மியானதாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட எக்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ரைமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இதெல்லாம் தான் எக்ஸு. ஸோ எக்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க? ப்ரைம் நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரைம்லாம் என்னது? ப்ரைம்னா 1th டேபிளையும் அதோட ஓன் டேபிளையும் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஸோ 2 3 5 7 அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 3 5 7 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்து செகண்ட் ஒன், இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்டர் பண்ண தெரியும்ல எல்லாருக்குமே. ஃபேக்டரைசேஷன் என்ன சொல்லுவாங்க? சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படி எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 இந்த மாதிரி கொண்டு வருவோம். காரணிப்படுத்துதல், தமிழில் சொல்லணும்னா காரணிப்படுத்துதல், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு நம்பரை இது கூட இதோட 0ன்னு சொல்லிட்டு இதை அப்ளை பண்ணுவாங்க. இந்த நம்பர் தனியாக இது கூட 0ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி தனித்தனியாக எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த டேர்முக்கு 0 அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து இந்த டேர்முக்கு 0 அப்ளை பண்ண போகிறோம். இந்த டேர்முக்கு 0 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரப்போகுது. ஸோ இது பண்ணோம்னா என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க -1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் -1 மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 இந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √1 வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் √1 வந்துடும். சரியா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ இருக்கிறதுலே பாசிட்டிவ் எது? இதுதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் என்னன்னா 1 மட்டும்தான். சரியா? ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. 4x + 9 லெஸ் தென் 52 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு கொண்டு வந்துடணும். ஸோ 4x லெஸ் தென் 52 இந்த +9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -9 ஆயிரும். ஏன்னா இது ஆப்வியஸாகவே இது இந்த பக்கம் வந்துடுது இல்லையா? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டாலே ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆயிரும். ஈக்குவல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவலுக்கு பதிலாக லெஸ் தென் கிரேட்டர் தென் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். சரியா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 4x லெஸ் தென் 52ல் 9 போச்சுன்னா எவ்வளோப்பா? ஸோ 4 12 12ல் 9 போச்சுன்னா எவ்வளவு? 8. ஸோ இங்கே 4. ஸோ 48. இப்போ எக்ஸு லெஸ் தென் 48 டிவைட் 4. சாரி, இங்கே 3 வரும். 12ல் 9 போச்சுன்னா 3 தானே? இங்கே 4. இப்போ 3. இப்போ டிவைட் பண்ணணும். இப்போ என்ன வரணும்? 1 4 is 4. இங்கே 3 இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சுருவாங்க. 1 4 is 4 பாயிண்ட் வச்சுருவாங்க. 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். 0 போட்டு பாயிண்ட். ஏன்னா 43 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 4s are 40 3 வந்துடும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்குறோம். ஸோ 7 4s are 28 வரும். ஸோ இங்கே 0 அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 5 4s are 20. ஸோ 0 வந்துடும். அப்போ அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் என்ன வருது? எக்ஸ் வந்து லெஸ் தென் 10 பாயிண்டில் வருது. கரெக்டாக 10 பாயிண்டில் வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 10.75. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். நேச்சுரல் நம்பர்னால் முழு எண்.
அப்போ எக்ஸ் எப்படிப்பட்ட எக்ஸாக இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 6 7 8 9 10. ஏன்னா 10 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ 10 வரைக்கும் வரலாம், 10க்கு மேலே தான் எதுவும் வராது. ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் இதோட ஈக்குவேஷன் என்ன 1லேருந்து 10 வரைக்கும். சரியா? அடுத்த சம் போகலாமா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் மைனஸ் 4/x+2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் -2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4/x+2 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைட் ஆன்சராக இந்த பக்கம் எப்படி மாறிடும்? மல்டிப்ளேயாக மாறிடும். ஸோ x+2 மாறிடும். சரியா? அடுத்து எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே உள்ளே கொடுத்து போயிருக்கணும். ஸோ 3x ப்ளஸ் 3 2s are 6. அப்புறம் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் இது என்ன பண்ணுவோம்னா எக்ஸு தனியாக நம்பர் தனியாக பிரிச்சுருவோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா -4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த +6 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -6 மாறிடும். அது மாதிரி இந்த பக்கம் 3x அப்படியே இருக்கட்டும். இந்த +x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -6 மாறிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? -10/3xல 1x போச்சுன்னா 2xன்னு கிடைக்கும். அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னா இன்ட்டு 2 வந்து இங்கே டிவைட் 2 மாறிடும். அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன வரும்? -5ன்னு வரும். ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னது? -5. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் 11th ஃபஸ்ட்டில் இருக்க 4 பார்ட் இது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.